ஹல்லேலூயா. இன்று 7வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்று எந்த புத்தகம் பார்த்தோம்? யோவானுடைய 2வது பாகம் பார்த்தோம். சரியா? இன்று அப்போஸ்தலருடைய நடபடிகைகள் புத்தகம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகைகள் புத்தகம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தின் தொடர்ச்சி. சரியா? எழுதியவர் பிரியமான வைத்தியன் லூக்கா. சரியா? லூக்கா எழுதியதும் ஒரே நபருக்கு, அந்த நபர் மகாகணம் பொருந்திய தயாபிலு. சரியா? அப்போ அப்போஸ்தலர் நடபடிகைகள் புத்தகம் லூக்கா சுவிசேஷ புத்தகமும் வெவ்வேறு காலகட்டத்தை நமக்கு படம் பிடித்து காட்டினாலும் 2 புத்தகமும் ஒரே நபரால் ஒரு நபருக்கு எழுதப்பட்டது. அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். இப்புத்தகம் இயேசு கிறிஸ்து பரமேறுதலுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நமக்கு விளக்கி சொல்கிறது. சரியா? இயேசு கிறிஸ்து பரமேறுதலுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 33 வருட கால வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. அப்புறம் சுவிசேஷத்தையும், எதெல்லாம் சுவிசேஷம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகைகளுக்கு அப்புறம் வர்ற ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும் இருக்கிற நிருபங்களையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருப்பதுதான் அப்போஸ்தலர் நடபடிகைகள் புத்தகம். அல்லேலூயா. ஏன்னா அப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் யாரால் அவ்வளவு பெரும்பாலானவை எழுதப்பட்டது யாரால? அப்போஸ்தலனாகிய பவுலால. அப்படித்தானே? அப்போ அப்போஸ்தலர் நடபடிகை புக்கு இல்லை என்றால் பவுல் யார் என்று நமக்கு தெரிந்திருக்காது. பவுல் யார் என்று தெரிந்திருக்கிறது. பவுல் யாருன்னு நமக்கு தெரியலன்னு சொன்னா எழுதின நிருபங்களும் நமக்கு என்னன்னே புரியாம போயிருக்கும். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகைகள்ல தான் பவுல் என்ன செஞ்சாரு? கிறிஸ்தவர்களெல்லாம் சவுலா இருந்து கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படித்தானே? தேவன் சந்தித்தார் இல்லையா? அதனால அந்த பவுல் யாருன்னு நமக்கு இங்கதான் நமக்கு தெரியுது, அவர் எழுதின நிருபங்கள். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகைகள் புக்கு நடுவில் இருக்கு. 4 சுவிசேஷங்களும் இங்கிட்டு 14 நிருபங்களும் இருக்கு. இது 2ஐயும் இணைக்கிற பாலமாக இந்த புத்தகம் செயல்படுகிறது. சரியா? அதே போல இந்த புத்தகம் அப்போஸ்தலர் புக்கு இல்லை அப்படின்னு சொன்னா சபை சரித்திரம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். சபையிலோட சரித்திரம், ஆதி திருச்சபையெல்லாம் அப்பதான் இருந்தது. ஆதி திருச்சபையை பத்தி நமக்கு எதுவுமே ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. சரியா? அதனால மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷமும் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலோட முடிஞ்சிருது, சொல்லி முடிச்சிருது. இயேசுவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலோட என்ன செஞ்சிருது? சொல்லி முற்று பெறுகிறது. அதற்கு அப்புறம் கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்துச்சு, கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது, கிறிஸ்தவர்கள் என்று எப்பொழுது அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், ஆதி திருச்சபை எப்படி உருவானது என்ற நிகழ்வுகள் பின்வரும் சந்ததிகளான இன்று நம்மளும் அதுல தான் இருக்கிறோம். நமக்கு பதிவு செய்து தர வேண்டிய முக்கியமான நோக்கத்தை இப்புத்தகம் நிறைவு செய்கிறது என்றே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குல்ல இந்த புத்தகம், கிடைக்காம போயிருந்தா கிறிஸ்தவர்கள்னு அழைக்கப்பட்டது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆதி திருச்சபை எப்ப தொடங்கினதுன்னு சொல்லி நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கோம். ஆனா அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தை லூக்கா எழுதினதனோட விளைவு இன்றைக்கு வருங்கால சந்ததி, இன்னும் எத்தனையோ காலம் இயேசுவின் 2ஆம் வருகை வரை இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பா அழகா எழுதி கொடுத்துட்டார். லூக்கா நல்ல கற்று தேர்ந்த ஒரு டாக்டர்னோன்னு அவரு நல்ல அந்த இலக்கண நயங்களோட, இலக்கிய நயங்களோட அவர் என்ன செஞ்சாரு? எழுதினாரு. மற்ற புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் லூக்கா படிக்கிறதுக்கும் ஒரு கவர்ந்து இழுக்கிற தன்மை இருக்கிறதுக்கு காரணம் அந்த உரைநடை இலக்கியம் அவர் கையில இருந்திருக்கு. நல்லா எழுதி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சரியா? அப்போஸ்தலர் புத்தகம்னு சொன்ன உடனே எல்லா அப்போஸ்தலர்களையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு கிடையாது. அதாவது முற்பகுதி ஒரு 12 அதிகாரம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் பேதுருவோட ஊழியங்களையும், பிற்பகுதி அப்போஸ்தலர் நடபடிக்கையில பிற்பகுதி 19 to 28 அதிகாரம் வரைக்கும் பவுலோட ஊழியத்தையும் குறித்து நல்ல விரிவா சொல்லி எழுதியிருக்கிறார். ஏன்னா இவருக்கு பேதுரும் பவுலும் நல்ல ஃப்ரெண்டு. லூக்காக்கு
பேதுருவும் பேதுரு கூட கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் அடிக்கடி சேர்ந்துக்குவாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க, பேசுவாங்க. அந்த நடைமுறை இலக்கியத்தை இவர் கொண்டு வந்துருவார், அவங்க பேசுறதெல்லாம் கொண்டு வந்துருவார். அப்போ முற்பகுதி பேதுருவின் ஊழியத்தையும் பிற்பகுதி பவுலின் ஊழியத்தையும் நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் நல்லா விளக்கி காட்டுது. சரியா? அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இறுதியாக சொல்லப்பட்டு இருக்கிற உயிர்த்தெழுதல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் உள்ளது, சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இறுதியாக சொல்லப்பட்டு இருக்கிற உயிர்த்தெழுதல், மத்தேயுல சொல்லப்பட்டது கடைசியில் என்ன சொல்லியிருக்குன்னா உயிர்த்தெழுதல். 28ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். 28வது அதிகாரம் 6வது 7வது வசனம் வாசிக்க முடியுமா? மத்தேயு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6, 7. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதான் வார்த்தை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கணும். சரியா? அப்போஸ்தலர் 1:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:3 நான் வாசிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்ப மத்தேயுல கடைசியா சொன்னது அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற வார்த்தை அவர் எழுதி வச்சிருந்தார். அதே வார்த்தை அப்போஸ்தலர்ல என்ன செய்யப்பட்டிருக்கு? ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதலை குறித்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? 2வது மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இறுதியாக சொல்லப்பட்டு இருக்கிற பரமேறுதல், அதுல உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி இருந்தது மத்தேயுல. அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வந்துருச்சு. மார்க் கடைசியில 16:19. மார்க் 16:19 வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்போ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், பரமேறுதல் அங்க சொல்லப்பட்டிருக்கா மார்க்ல. அப்போ அப்போஸ்தலர்லயே அது இருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா! அதுதான் உயிரே எடுத்துக்கொள்ள, பரமேறுதல், உயிரே எடுத்துக்கொள்ளப்படுதல் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இறுதியாக சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் நடபடிகைகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 24:49 லூக்கா. இருங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். சரியா? சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? பலனடைந்து, உன்னதத்தில் இருந்து பலன் உங்களுக்கு வருதுன்னா அது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தம் இங்க இருங்க, எருசலேமை விட்டு இப்ப பெயராதீங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அது இங்க இருக்கான்னு பார்க்கணும்ல. இப்போ 5வது வசனம் பாருங்க. 1:5 அப்போஸ்தலர் 1:5 நீ 4ல இருந்தே வாசிங்க. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அங்கேயும் பிதாவின் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு உன்னதத்திலிருந்து அந்த பலனான ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமை விட்டு நீங்க போக கூடாதுன்னு சீசர்கள்ட்ட சொல்லிட்டு போனார். அதே வார்த்தை லூக்கால உள்ளது. இங்க அப்போஸ்தலர் 1:4-5 ஆண்டவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்து யோவான்ல
இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து இறுதியில சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 21:22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் அது வரைக்கும், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால், எனக்கு சித்தமானால்னு சொன்னாரு. அப்ப நான் வருமளவுனா அவர் என்ன செய்ய போறாரு? ரெண்டாவது வர போறாரு. யோவானை குறிச்சு பேதுருக்கிட்ட அந்த பதிலை சொல்றாரு. என்ன சரியா? அப்போ நான் வருமளவும் எனக்கு நான் இருக்க சித்தமானா உனக்கு என்னங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்றாரு. அப்போ வருமளவுன்னா ரெண்டாவது வருகையை குறித்து பேசுறாரு. அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. அப்போ யோவான் கடைசியில சொல்லப்பட்ட மறுபடியும் இரண்டாவது வருகையை குறித்து அப்போஸ்தலர் 1:11 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்படுகிற பிரதான கட்டளைகள் அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் உறுதி செய்யப்படுகிறது. 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்ட கட்டளைகள், பிரதான கட்டளைகள்லாம் அப்போஸ்தலர் புக்ல உறுதி செய்யப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் நடபடிக்கை புக்கையும் நிருபங்களையும் சேர்த்து வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிக்கை புக்கு இப்ப நீங்க இதை படிச்சுட்டு தான் ரோமரை படிக்க போகணும். இதை படிச்சுட்டு தான் எபேசியர் படிக்க போகணும். இதை படிச்சுட்டு தான் கலாத்தியர் படிக்க போகணும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நிருபங்களில் எந்த சபையை குறித்து எழுதியிருக்காங்களோ அந்த சபையின் சரித்திரம் அப்போஸ்தலர் நடபடிக்கையில இருக்கும். இப்ப கலாத்திய சபைக்கு பவுல் எழுதியிருக்காரு கடிதம். அங்க போய் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் நடபடிக்கையில கலாத்திய சபையை குறித்து, ஆதி திருச்சபையை குறித்து, அதன் சரித்திர பின்னணி என்னங்கிறது அப்போஸ்தலர் நடபடிக்கை புக்ல தான் இருக்கும். அப்போ அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அப்போஸ்தலர் நடபடிக்கையில படிச்சுட்டு தான் அங்க போகணும். அதனால இந்த புக்கு இல்லைன்னா நிருபங்கள் நமக்கு சரி வராது, படிக்கிறதுக்கு விளங்காது, புரியாது. சரியா? சரி. உலகம் ஆதியிலே நமக்கு தோன்றினத எப்படி நமக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 1ஆவது அதிகாரத்துல ஆவிக்குரிய சரீரமாகிய திருச்சபையின் ஆரம்பத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய சரீரமாகிய திருச்சபையின் ஆரம்பத்தை குறித்து இங்கே எழுதியிருக்காங்க. உலகம் தோன்றினது, வார்த்தையால உலகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தோற்றுவிச்சார். அது ஆதியாகமம் 1:1. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய சரீரமாகிய திருச்சபையின் ஆரம்பத்தை குறித்து லூக்கா எழுதியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுக்கொண்ணு தொடர்புல தான் இருக்கும். சரியா? இப்புத்தகத்தின் மைய கருத்து வசனம் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு மைய கருத்து வசனம் இருக்கும். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுதான் இந்த புத்தகத்தின் மைய கருத்து. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிக்கையில 1ல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இங்க முதல்ல எந்த இடத்துல சொல்லியிருக்கு? எருசலேமிலும்னு சொல்லியிருக்கு. அப்படித்தானே? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், ஏன்னா அந்த இடத்த விட்டு இப்ப போயிடாதீங்க. அவரு மறுரூபமாகின பிறகு அப்புறம் என்ன ஆகுறாரு? மேல எடுத்துக்கொள்ளப்படுறாருல வானத்துக்கு. அப்ப எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்றேன், இங்க இருந்து போயிடாதீங்கப்பா, இங்க இருங்க. நான் போனோன்னே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி வருவாரு. அவர் வந்து உங்களுக்கு இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இடி முழக்கத்தோட வந்து என்ன அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது தானே, அதை சொல்றாரு. இங்க இருந்து போயிடாதீங்க,
பரிசுத்த ஆவி உங்க மேல வரும்பொழுது நீங்க பலனடைந்து, அதோட மட்டுமல்ல எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இத அப்போஸ்தலர் நடவடிக்கை புக்ல லூக்கா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா, 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேம்ல பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக இங்கே செயல்படுறார். எப்படி? அப்ப 7 அதிகாரம் வரைக்கும் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செயல்படுகிறார் எருசலேம்ல. முதல்ல 1 to 7ஆம் அதிகாரம். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சொல்லியிருக்காரு. அப்போ 1 to 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த அப்போஸ்தலர்களை கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு அங்க எருசலேம்ல பண்றாரு. 2வது 8ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யூதேயா சமாரியாவிலே செயல்படுவதை பார்க்கிறோம். யூதேயா சமாரியாவில செயல்படுறது பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கிறோம். மற்ற அதிகாரங்கள்ல இதுக்கப்புறம் 12க்கு அப்புறம் 28 வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ மற்ற அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உலகத்தின் கடைசி வரை செயல்படுகிறார். உலகத்தின் கடைசி அவர் என்ன சொன்னார்? பூமி முடிவு வரைக்கும் சொல்லியிருக்கல சாட்சி, பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளா. அப்போ 13ஆம் அதிகாரத்துல இருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் பூமிக்கு சாட்சிகளா இருக்கும்படியா என்ன செஞ்சிட்டாரு? உலகத்தின் கடைசி வரை பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? இப்ப நமக்குள்ள செயல்படுறாரா இல்லையா? இததான் அந்த மைய கருத்தான வசனம் நமக்கு போதித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா லூக்காவை வச்சு ஆண்டவர் எழுதியிருக்காரு பாத்தீங்களா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? கதையாவா எழுதிட்டு போனாரு? இல்ல, அது கதை அல்ல. வேத வசனம் கதை அல்ல, சரித்திர நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகள் ஒரு இடத்துல சொன்னாலும் இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் அதை ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு, அதோட மட்டும் இல்ல, அந்த ரிஜிஸ்டர் பண்ணின விஷயம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சாட்சிகளா இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நமக்குள்ள இயேசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சரியா? இப்புத்தகம் இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. சரியா? அப்போஸ்தலர், அதாவது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நற்செய்தி வேகமாக பரவுது இந்த காலகட்டத்துல. எப்படி? இதோட மைய கருத்து என்னன்னா, அவர் என்ன பண்ணாரு? மத்தேயும் மேசியாவா யூதர்களுக்கு போய் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவ அடுத்து மார்க் வந்தாரு, என்ன செஞ்சாரு? ரோமர்களுக்கெல்லாம் போய் தாசனா, அதாவது நல்ல ஊழியக்காரனா ஆண்டவரை வெளிப்படுத்திட்டு வந்தாரு. 3வது லூக்கா வந்தாரு, என்ன பண்ணாரு? கிரேக்கர்களுக்கு மனுஷகுமாரனா வெளிப்படுத்தினார். 4வது யாரு? யோவான் வந்தாரு. அவரை என்ன பண்ணாரு? மறுபடியும் யூதர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் புறஜாதிகளுக்காகவும் ஆண்டவரை தேவகுமாரனாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்போ இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில யாராவது போய் சொல்லணும்ல, ஆண்டவரை போய் சொல்லணும்ல. யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நற்செய்தி வேகமாக பரவுகிறது. அல்லேலூயா. யாரால? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால நற்செய்தி இந்த உலகம் எங்கும் இன்று பரவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிபி 63 எழுதப்பட்டிருக்கணும். இப்புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிபி 63 எழுதப்பட்டு இருக்கணும். சரியா? லூக்கா புஸ்தகத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தையும் ஆவியானவர் லூக்காவிடம் எழுத வைத்தது. பரிசுத்த ஆவியானவர் எருசலேம்ல அந்த ஜனங்கள் மீது ஊற்றப்பட்ட நிகழ்ச்சி துவங்கி ஆதி திருச்சபை உருவானது முதல் உள்ள காரியங்கள் முறையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புக்கு எதுக்கு எழுதப்பட்டுள்ளது? லூக்காவால. எருசலேமில் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட நிகழ்ச்சி துவங்கி, இடிமுழக்கம் போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வந்தது இல்லையா? அப்போ அதுல துவங்கி ஆதி
திருச்சபை உருவானது முதல் உள்ள காரியங்களை முறையாக நமக்கு எழுதி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. முறையா எழுதி இருக்கிறாரு. எருசலேம் டு ரோமாபுரி வரைக்கும் அங்கே எழுதப்பட்டுள்ளது. எருசலேம் டு ரோமாபுரி வரைக்கும் எழுதப்பட்டுள்ளது. சரியா? சரி. இயேசுவின் பரமேறுதலுக்கு பின்பு இயேசுவை சொந்த ரட்சகரா என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. இயேசு மேல போயிட்டு ஆவியானவர் வந்துட்டாரு. இப்போ அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? சொந்த ரட்சகரா இயேசுவ ஏற்றுக்கிட்டாங்க. இது என்ன நடக்குது? எண்ணிக்கை பெருகுது. ஆண்டவருடைய ஆட்கள் எண்ணிக்கை பெருகுது. இது என்ன ஆகுதுன்னா, இது யூதருக்குள்ளும் புறஜாதியிலருக்குள்ளதான் கூட்டம் கூடுதே. யூதர்களுக்குள்ளயும் புறஜாதியருக்குள்ளயும் சொந்த ரட்சகரா இப்ப ஏத்துக்கிறாங்க. அவர் மேல போனோன்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்க பரமேறின உடனே. இது யாருக்கு பிடிக்கல? இப்படி ஏத்துக்கிட்டவங்களுக்கு பேரு கிறிஸ்தவர்கள்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 11:26. அப்போஸ்தலர் 11:26. இப்படி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவரை பரமேறுதலுக்கு பின்னாடி ஏற்றுக்கொண்டாங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. 11:26 அப்போஸ்தலர். சரியா? நாளுக்கு நாள் இயேசுவே ஆண்டவர்னு கூட்டம் பெருக பெருக இத பொறுக்காத யூத மார்க்க தலைவர்களும் ரோமர்களும் அப்போஸ்தலர்களையும் பிற ஊழியர்களையும் கொடுமையா துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. கொடுமையா நீங்க மதம் மாத்துறீங்க, நீங்க ஜனங்களை என்ன செய்றீங்க, ஜனங்களை மதம் மாத்துறீங்கன்னு சொல்லி கொடுமையா துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் தான் சபையையும் கிறிஸ்தவ மக்களையும் பயங்கரமா துன்பப்படுத்தி கொண்டுகிட்டு இருந்தாரு ஒருத்தர். அவரு யாரு? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல். சரியா? அப்போ ஆண்டவர் பாக்குறாரு, ஐயோ என் ஜனங்களை இவன் கொன்னு போட்டுட்டு இருக்கானே. அப்போ சவுலா இருந்தாரு இல்லையா? சந்திக்கிறாரு. அனனியா மூலமா என்ன செய்யறாரு? பவுல துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொல்றாரு. அப்புறம் அந்த கண்கள் எல்லாம் என்ன ஆகுது? செதில் மாதிரி வருது. அது அனனியாங்கிறவரை போய் வச்சு கையை தொட சொல்றாரு. அந்த செதில்கள் விழுது, கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. அந்த அழைப்பை நம்ம ஏத்துக்கணும். இவ்வளவு நாள் பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். யூத பிறவியில யூத குலத்துல பிறந்து பெஞ்சமின் குலத்துல இருந்தவர். என்ன ரோமாபுரி அரசாங்கத்துல அவங்க அப்பா வேலை பார்த்தாலும் என்ன யூத இதுல பிறந்தவர். இவரே இப்படி கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தேவன் அவரை சந்திக்க தேவனுடைய அழைப்பை மனசார ஏற்றுக்கொண்டு என்ன அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏற்று தேவனுக்காய் வைராக்கியமா எழும்பி பல பட்டணங்கள், பல தேசங்கள், பல தீவுகளுக்கு அவர் சென்று கொண்டே இருந்தார். எதற்காக சென்றார்? இயேசுவே மேசியா, இயேசுவே மீட்பர், இயேசுவே நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தவர், இயேசுவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர்னு சொல்லி வார்த்தைகளை அநேக இடங்களுக்கு சுவிசேஷமாக கொண்டு போனார். சுவிசேஷமாக அவர் சொன்னது நிமித்தம் கிட்டத்தட்ட 6-7 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர். சரியா? கிபி 60ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் செசரியா பட்டணத்துல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஜெயில இருந்தாரு. கிபி 64க்கு அப்புறம் 2 வருஷம் கடைசி காலம், அதான் அவருக்கு கடைசி நேரங்கள் வந்து ரோமாபுரி சிறையில 2 வருஷம் இருந்தாரு. அதற்கு அப்புறம் எல்லாமே சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் தான். மனுஷன் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படல, நிறையவே கஷ்டப்பட்டாரு. தேவனுக்காக வைராக்கியம். கிறிஸ்தவ மக்களை கொன்னு போட்டவரு, கிறிஸ்தவங்களா மாறினவங்களை கொன்னு போட்டவரு. அப்படி இருந்தவரு இன்னைக்கு ஆண்டவருக்காக பல சிறு சேதங்களையும் அடிகளையும் வார்னால அடிக்கப்பட்டதும் கையில பாம்பு கடிச்சது, ஒரு தீவுக்கு போகும் பொழுது கப்பல் உடைஞ்சு போனது, நிறைய கஷ்டத்தை அவரை அனுபவித்தார். கடைசியில ரோமபுரி சிறையில் 2 வருடம் இருந்து வெளியே வந்த பிறகு அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தலைய ஒரு கட்டையில எப்படி ஒரு இதுல வச்சு இப்படி தலைய சாச்சி ஒரே வெட்டில பவுல் தலைய என்ன செஞ்சாங்க? வெட்டி போட்டாங்க. அப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். சரியா? சரி, இப்போ 28ஆம் அதிகாரம் 3 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம படிக்கிறத குறிச்சு பார்க்க போறோம். 28ஆம் அதிகாரம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. எருசலேமில் திருச்சபை ஆரம்பமாகுதல். எருசலேமில் திருச்சபை ஆரம்பமாகுதல் அப்போஸ்தலர் 1-7 வரைக்கும். யூதேயாவிலும் சமாரியாவிலும் சபை விரிவாக்கம் பண்ணப்படுதல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12 வரைக்கும்.
பூமியின் கடைசி பரியந்தம் திருச்சபை வளர்ச்சி அடைதல் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் இந்த மூன்றையும் பிரிவாக பிரித்து இருக்கிறார்கள். இதை எப்படி படிக்கணும்னு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். 1, 2 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல், பேதுரு ஆவியில் நிறைந்து செய்த பிரசங்கங்கள், திரள் கூட்ட ஜனம் சபையில் சேர்த்து கொள்ளப்படுதல் 1, 2ல இருக்குது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் முடவனை பேதுருவும் யோவானும் நடக்க செய்தல், அது நிமித்தம் அவர்கள் கைது செய்யப்படுதல், பிறகு அப்போஸ்தலர்களும் கைது செய்யப்படுதல், அற்புதமாக அவர்கள் விடுதலை அடைதலையும் குறித்து அங்க பாக்குறோம். அடுத்து 6ல இருந்து 7 வரைக்கும் திருச்சபைகளில் முதல் இரத்த சாட்சியாய் ஸ்தேவானின் ஊழியம். அடுத்து 8வது அதிகாரம் பிலிப்புவின் ஊழியம். இந்த ஸ்தேவானும் பிலிப்பும் சபையின் கண்காணிகளாக இருந்தவர்கள். அடுத்து 9ஆம் அதிகாரம் 1ல இருந்து 31 வரைக்கும் பவுலை தேவன் சந்தித்த அற்புத நிகழ்வுகள் இருக்கிறது. அடுத்து 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுருவின் ஊழியம் தொடர்ச்சியாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்து 10வது அதிகாரம் பேதுரு கொர்நேலியுவை சந்தித்த நிகழ்ச்சி அங்கே எழுதப்பட்டுள்ளது. அடுத்து 11ஆம் அதிகாரத்தில் இருந்து 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும் அந்தியோகியா யூதர் அல்லாதோர் மத்தியில் புதிய திருச்சபை உருவாக்கம். அதாவது அந்தியோகியா பட்டணத்துல யூதர் அல்லாதோர் மத்தியில் புதிய திருச்சபை உருவாக்கத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டுள்ளது. அடுத்து 12ஆம் அதிகாரம் ஏரோது மன்னன் மக்களை துன்புறுத்துதல், அவனுடைய மரணம் அங்கே எழுதப்பட்டுள்ளது. அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் இருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் பவுலின் முதல் 3 மிஷனரி பயணங்களும் அதனுடைய தொடர்புடைய நிகழ்வுகளும் இதில் எழுதப்பட்டுள்ளது. 21ல இருந்து 23 வரைக்கும் பவுல் எருசலேமில் ஜெயில்ல சிறைச்சாலையில் இருந்தது. 24ல இருந்து 26 வரைக்கும் பவுல் செசரியா பட்டணத்தில் சிறைச்சாலையில் இருந்த நிகழ்வுகளும் விசாரணைகளும். அடுத்து 27ல இருந்து 28 பவுல் ரோமாபுரி பயணம் சென்றது, அங்கே சிறைச்சாலையில் இருந்தது. இப்படியாக தேவனுடைய சுவிசேஷம் பல தடைகளை கடந்து இன்னும் தேவனுடைய திருச்சபை வளர்ந்து பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இந்நூல் முற்றும் முடியாதபடி முடிவடைந்தது. ஹல்லேலூயா. நாளை அடுத்த புக் என்ன பார்க்க போறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அடுத்து ரோமர் புத்தகத்தை பார்க்க போறோம். வீட்டுக்கு போய் இன்றைக்கு நடத்தினத வசனங்களை எடுத்து வச்சு அந்த நிகழ்வுகளை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.